என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டு, அவருக்கு நான் ஜாதகம் எக்ஸாம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இந்த கன்சல்டேஷன் ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா? அது சம்மந்தமான இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அவர் என்கிட்ட கேட்டுட்டாரு, இந்த ஜாதகத்தை நீங்கள் எக்ஸாம் பண்ணதான் நீங்கள் உங்கள் சேனலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டார். அதனால் இந்த ஜாதகத்தை நான் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணேன், ஐயானுடைய விதிகளை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈஸியாகவே இந்த ப்ரெடிக்ஷன் எனக்கு முடிஞ்சுது. நான் என்ன ப்ரெடிக்ஷன் சொன்னேன் அப்படின்றத அவர் எல்லாமே நான் சொல்லிட்டதுக்கப்புறம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் என்ன ப்ரெடிக்ஷன் சொன்னேன் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்றத பற்றி இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். இது மிதன லக்னம், லக்னத்தில் சனி, 2 குரு, 3 செவ்வாய் சூரியன், புதன் சந்திரன், 4 5 சுக்கிரன், 6 கேது, 12 ராகு. ஓகேங்களா? ஓகேங்களா? அவர் பிறந்தது 9/9/2002 1:30 AM. டைமிங் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஆனால் மிதன் லக்னம் தான். டைமிங் நாங்கள் தவறு பண்ண மாட்டோம். ஒரு பர்சனல் டேட்டா நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? பிறந்தது சென்னை, ஊரும் தவறாக தான் போட்டிருக்கேன். நம்ம அவருடைய பிறந்த ஊரும் தேவையில்லை, சென்னை. இது கொஞ்சம் அப்ராக்சிமேட் டைம் தான். ஆனால் மிதன் லக்னம். ஓகேங்களா? ஒரு 1/2 hour முன்ன பின்ன மாறும். மிதன் லக்னம். ஓகேங்களா? இந்த ஊரும் சென்னைன்னு போட்டுங்க. இப்ப நடக்கிறது ராகு தசை புதன் புத்தி 1/1/2025 வரைக்கும் ராகு தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. இவரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்டா லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு, வளர்ப்பு சந்திரனா சேர்ந்திருக்கிறாரு. லக்னாதிபதி நல்லா வலுவா இருக்கிறாரு, நல்ல அமைப்பு அப்படின்ற அமைப்புல ராசிக்கு 10ஆம் அதிபதியா புதன் வர்றாரு. ராசிக்கு 10ஆம் அதிபதியா புதன் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை புதன் தொடர்பு கொள்றாரு. அதனால புதன் தான் இந்த ஜாதகத்தை நல்லா வலுவா இருக்கிறாரு, 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அப்ப புதன் சார்ந்த தொழில்களை ஒரு நல்லா வருவாரு. ஃபர்ஸ்ட் நான் புதனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். புதன் சார்ந்த துறைகள் தான் இவருக்கு செட் ஆகும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்லா 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்துல ஆட்சி, மூலத்திரிகோண வீட்டுல நல்லா ஆட்சியா இருக்கிறது, நல்ல அதிர்ஷ்டகரமான பையன், அதிர்ஷ்டத்தை இது குறிக்குது. பெண் குழந்தை அமைப்புகள் அதிகமா இருக்குன்றா ஐயாவுடைய ரோல். ஓகேங்களா? செவ்வாய் சூரியனும் இந்த 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்குது, தகப்பன வலுவா இருக்கிற அமைப்பை இத சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி சூரியன் வலுவா இருக்கிறாரு. செவ்வாயும் சிம்மத்துல ஒரு அதிநட்பு வீடு தான். ஓகேங்களா? குரு 2ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறாரு அப்படின்ற அமைப்பும் நல்ல அமைப்பு தான். தன அமைப்புகளுக்கு நல்ல அமைப்பு. 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கூடாது. அப்ப சனி லக்னத்துல இருக்கிறாங்க, அதுக்கு என்னங்க பாயிண்ட் இல்லைங்க, சனி உச்சனோட வீட்டுல இருக்கிறாரு. நான் என்ன சொன்ன, இந்த ஜாதகருக்கு இப்ப ராகுதசை நடக்குது. ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறார். ராகுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால ராகு சுக்கிரனோட வீட்டுல இருக்கிற சுக்கிரனுடைய சொகுசு அமைப்புகளை, வீடு, வாகனம், தன் சுகம், சுக்கிரனுடைய எல்லா விதம் ஆடம்பர செலவுகள், எல்லா விதமான சொகுசு தன்மையும் ராகு தருவார். காரணம் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறதுனாலையும் வீடு கொடுத்த ஆட்சியான்ற அமைப்புல ராகு தசை நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குரு தசை உச்சமா இருக்கிறதுனால 2 10ஆம் இடங்களோட தொடர்பு கொடுத்ததுனால தன விஷயங்களுக்கும் தொழில் விஷயங்களுக்கும் நல்ல அமைப்புல இருக்கும் குரு தசை. ஏன்னா 2 6 10 முக்கோணத்துல 2 10 இயங்குறதுனால தன விஷயங்களுக்கும் தொழில் விஷயங்களுக்கும் நல்ல அமைப்பு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசை எப்படிங்க இருக்கும், உச்சனோட வீட்டுல இருக்கிறதுனால சனி தசை நல்லா இருக்கும். பாக்கியாதிபதி இங்க 8ஆம் வீட்டுக்கு 6 மறைஞ்சு 9ஆம் வீட்டு பலனை தான் அதிகம் செய்வாரு, 8ஆம் வீட்டு பலனை குறைவா செய்வாரு. ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு 6ல சனி மறைகிறாரு. பத்தாத்துக்கு 8ஆம் வீட்டு பலனே அவர் செய்யணும்னாலும் 8ஆம் இடம் குரு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் பார்க்கறதுனால 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. அப்ப 8ஆம் இடம் தீய பலன் நடக்காது. அப்படியே சனி அட்டமாதிபதியா செயல்பட்டாலும் 8ஆம் இடம் சுப பலன் தான் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் குரு பாக்குறாரு. அப்ப பாக்கியாதிபதி 1ல இருக்கிற அந்த பையன் தான் மேலோங்கி இருக்கும். உச்சனோட வீட்டுல இருக்கிறனால சனி தசை நல்லா இருக்கும். சனி தசைக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை, லக்னாதிபதி தசை, வளர்பிற சந்தனோட சேர்ந்து சந்திர கேந்திரத்துல இருக்கிறதுனால லக்னாதிபதி தசை, புதன் தசை நல்ல அமைப்புல இருக்கும். அதனால இந்த கேது தசை மட்டும் தான் டல் அடிக்கும். 6ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் அதிபதியுடைய பாறை வாங்கியிருக்கிறாரு, குருனுடைய பாறையை வாங்கியிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணும் கேது தசை, செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டு பலனா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் கெடுதலா பண்ணும். செவ்வானுடைய பாறையை வாங்கினால இன்னும் டபுள் கெடுதலா பண்ணும். குருனுடைய பாறையை வாங்கினால அந்த கெடுதல் நிவர்த்தி ஆகும், கடைசியா சுபத்துவம் ஆகும். முதல்ல கெடுதல் நடந்து முதல்ல பாவத்தும் பிறகு சுபத்துவம். குருனுடைய பார்வை, குருனுடைய பார்வை வந்துச்சு, கெடுதலா நடக்காதா, நடக்கும். கேதுனுடைய வேலையை செய்யதான் பார்ப்பாரு, செவ்வானுடைய பார்வையை வேலை செய்யதான் பார்ப்போம். ஃபைனலா சுபத்துவம் மேலோங்கிற அமைப்புல குருனுடைய பார்வை செயல்படும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை 5ஆம் வீட்டுல 5ஆம் அதிபதி தசை நல்லா தான் இருக்கும். வரக்கூடிய தசைகள்லாம் நல்லா யோகமா இருக்கிறதுனால இப்ப குருனுடைய துறை தான் அவனுக்கு செட் ஆகும். இங்க இன்னொன்னு, குருவும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார், சனியும் 10ஆம் படியா 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார்.
இந்த குருவனுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் ஒரு இடத்துல குவியுது 10ஆம் வீட்டுல. அது தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கறதும் 9ஆம் அதிபதி சனி 10ஆம் வீட்டை பார்க்கறதும் தர்ம கர்மாதிபதி யோகம் 10ஆம் வீட்டுல ஏற்படுது. இவருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், அனுபவங்கள், ஆர்வங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு மகாதன யோகம் அப்படி பார்க்கும்போது 11ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையா இங்க 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். தனாதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். தனாதிபதி 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். 11ஆம் அதிபதி 8ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். 9ஆம் அதிபதி சனியும் தொடர்பு கொள்றார். 2, 9, 11 அந்த கனெக்ட் 10ஆம் வீட்டுல வருது. 2ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 9ஆம் அதிபதியும் பார்க்கிறாரு, 11ஆம் அதிபதியும் பார்க்கிறாரு. 2, 9, 11 இந்த வீட்டுக்கு கனெக்ட் வருது. அதே மாதிரி குருவும் சனியும் பார்க்கறதுனால தர்ம கர்மாதிபதி 9, 10 கனெக்டும் இந்த வீட்டுல வருது. இந்த வீட்டுல தர்ம கர்மாதிபதி யோகம் கனெக்டும் வருது, மகாதன யோகம் கனெக்டும் வருது இந்த புள்ளியில. அதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். அதுல பணம் சம்பாதிக்கணும் ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகமும் மகாதன யோகம் அமைப்பும் 10ஆம் வீட்டுல எங்கிறதுனால லக்னாதிபதியா 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த மாதிரி ஆர்வங்கள் இருக்கும் அப்படிதான் நான் பலன் சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன படிச்சாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, இசிஇ படிச்சிருக்காரு. அவரு இசிஇ படிச்சிருக்காரா? நான் புதனுடைய துறை தான் சொன்னேன். இசிஇ படிச்சாரு கனவா? அவர் இசிஇ படிச்சதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே. அவரா இன்ட்ரெஸ்ட் பண்ணாரா? யாரு இசிஇ படிக்க வச்சது? இங்க சூரியனும் செவ்வாய் தான் எலக்ட்ரிக்கல். ஓகே, சூரியன் ஆட்சியா இருக்கு. இந்த சூரியனும் செவ்வாயும் தேடா சனி வரும். இதுதான் இசிஇக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய். இந்த இசிஇக்கு வந்து இந்த 2 ஓகே, சிம்மத்துல செவ்வாய் இருக்குது, சூரியன் ஆட்சியா இருக்குது, இசிஇ படிக்க வச்சுக்கலாம். பட் சுபத்துவம் இல்ல, அதுல நிறைய இன்வால்மெண்ட் வர்றதுக்கு. இசிஇ எப்படி அவர் படித்தாரு? இல்ல, அப்பா என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் தான் சேர்த்துக்கிட்டேன், இசிஇ படிதான் நான் தான் சொன்னேன், அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா நான் சொன்னதுனால தான் இசிஇ படிச்சாருன்ட்டு இப்ப இசிஇ படிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புதனுடைய துறைக்கு வந்துட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு அவரு, இன்னும் ஒரு 5-6 வருஷம் தான் நான் ஐடில ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் சொந்தமா ஒரு தொழில் செய்யற பிளான்ல இருக்கேன். ஒரு ஆன்லைன்ல ஒரு டீச்சிங் மாதிரி, குரு 2-10 தொடர்பு டீச்சிங் மாதிரி நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன். சொந்தமா பிசினஸ் பண்ற ஐடியால இருக்கு. எனக்கு வேலையெல்லாம் பிடிக்காது, நான் பிசினஸ் தான் நான் பண்ணுவேன். அது என்னென்ன பிளான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றதுனால ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் ஒரு ஒர்க்கரா இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் சொந்த தொழில் செய்யற பிளான் தான் வச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா என்கிட்ட கான்சன்ட்ரேஷன் வந்தாரு. நான் அவருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்களை தான் இருக்கும். அது புதன் சார்ந்த துறைகளா இருக்கும். தர்மகரபதி யோகமோ மகாதன யோகமோ ஒருங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்ற அமைப்புல நான் சொல்லும்போது இதைதான் அவரும் சொன்னாரு அப்படின்னு நான் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னதுனால இந்த ஜாதகம்னா நீங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. ஓகேங்களா? இது ஈஸியா இந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு முடிஞ்சது. காரணம் ஐயாவுடைய விதிகளை மட்டும் தான், சுபத்துவ பாவத்திகள் விதிகளை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். நல்லா ஈஸியா எனக்கு முடிஞ்சு. எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது. ஒரு ஜாதகத்தை எளிமையா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு. இந்த தசை அமைப்பில் எல்லாமே நல்லா தான் இருக்கும், அவர் நல்லா தான் இருப்பார். அப்புறம் என்ன பண்ணாரு, இப்ப ராகு தசை புதன் புத்தி நடக்குது. சரி, திருமண காலகட்டம் எப்பங்க, திருமணம் எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப புதன் புத்தி நடக்குது. சரி, புதன் புத்தியில இப்ப திருமணம் பண்ணக்கூடிய பிளான் இருக்கீங்களா அப்படின்னு போது இல்லைங்க, இப்போ திருமண காலங்க நான் இப்ப பிளான் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னும் போது கேது புத்தியில பண்ணாதீங்க. ஏன்னா கேது புத்தி வந்து 6ஆம் இட தொடர்புல இருக்கு. கேது புத்தியில வேணாம். புதன் தசை கேது புத்தியில வேணாம். புதன் தசை சுக்கிர புத்தியில பண்ணுங்க. அப்ப குழந்தை தகப்பனும் ஆயிடுவாரு, குழந்தை அமைப்பு நல்லா இருக்கும். அதனால வந்து புதன் தசை கேது புத்தியில வேணா, கேது புத்தி தவிர்த்து சுக்கிர புத்தியில பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, கான்சன்ட்ரேஷன் நான் சந்தோஷமா முடியும். ஓகேங்களா? ஐயானுடைய சுபத்துவ பாவத்தை விதிகள் மறக்காம நான் அது மட்டும் தான் பயன்படுத்தி பலன் சொன்னேன். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.